திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. ஆவாய் கனகத்திரளே போற்றி. கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திரு நெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருநாவுக்கரசு சுவாமிகள் இயற்றிய 6ஆம் திருமுறையை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி, 12 திருமுறை ஆசிரியர் துதி போன்ற பாடல்களை பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு முறைமையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு உண்டான பாடல்களை பாடி தொடங்குவதற்கு முன்பதாக நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்துவதற்காக ஐயா ராஜா ஐயா அவர்களையும் அருளர் ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். ஐயா வாங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு. சிவாய நம. ஆழ்வார் பெருமக்கள் துதி. ஐயா படிங்கய்யா நடராஜயா. ஆழ்வார் பெருமக்கள் துதி படி. ஊழியர்கோன் நன்றி ஐயா. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி. ஊழிமொழி திருவாத ஊரார் திருத்தால் போற்றி போற்றி. திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி போற்றி. திருஞான சம்பந்த நாவச சுந்தர திருவாத ஊரர் மற்றை திருமாளிகை தேவசேந்தனார் கரூர் தெல்லு பூந்துருத்தி நம்பி வருஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலி அமுதர் மருவு புருளோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆலவாயார் ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒலிக்கீரர் கல்லாடனார் உன் கபிலர் பரணர் மெய்யுணர் இளம் பெருமானோடு ஓங்கும் அதிரா அடிகளார் திருமேவு பட்டினத்து அதிகளோடு நம்பியாண்டா நம்பி சேர்க்கிறாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருக்கதவம் அடைதல் பாட்டு. பெரிய புராணத்தில் திருநாவுக்கரசர் பாடல். அருள் பெருகு தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு சரி கடலுமாம் எனவும் போங்கும் முருள் சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணியன் கண் இருந்தெனவும் போனம் உய்ய இருள்கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் என்றால் தான் திருவருளும் எனவும் கூறி திருள்கலை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைய வானவர் கோல் சேர்ந்தாரன்றே. திருத்தம்பலம். திருக்கதவம் திறப்பதற்கான பாடல் பட்டம்மாள் படிங்க. பள்ளி எழுச்சி 6வது பாட்டு தாமோதரையா. வாங்க ஐயா பட்டம்மாள் வாங்க. நம. பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமால் ஒற்று பின்னை நீ அம்மா அழுங்கி அரற்றாதே திருமாமணி சேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து
திருமாலறியா திருப்புயங்கண் திருத்தாள் சென்று சேர்வோமே. திருமாலறியா திருப்புயங்கண் திருத்தாள் சென்று சேர்வோமே. வாயினமே. திருச்சிற்றம்பலம். பப்பர வீட்டிருந்து உணரும் நின்னடியார் பந்தனை வந்தறுத்தார் அவர் பலரும் மைப்புரு கண்ணியர் மானிடத்தியல்பின் வணங்குகின்றாரணங்கின் மணவாளா. செப்புரு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை ஊரை சிவபெருமானே. இப்பிற பருத்தமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இப்பிற பருத்தமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றிங்க. எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, திருநெறிய தமிழோசையில இன்றைக்கு 259வது நாளாக நாம் 6ஆம் திருமுறையில 80வது பதிகம் திருமாற்பேறு திருத்தாண்டகம் பொதுப்பண் எந்நேரமும் அரிகாம்போது ராகத்திலே பாடக்கூடியது. இத்தலம் தொண்டை நாட்டினுடைய 11வது தலமாக செங்கல்பட்டு அரக்கோணம் பாதையிலே காஞ்சிபுரத்தை தாண்டி உள்ள திருமால்பூர். பெருமான் மால்வணங்கீசர், அம்பாள் கருணாம்பிகை. இதற்கான திருநாவுக்கரசு நாயனார் பாட்டு 327. அந்நகரில் அவ்வண்ணல் அமர்ந்துரையும். நன்றிங்க. அந்நகரில் அவ்வண்ணம் அமர்ந்துரையும் நாளின் கண் மண்ணு திருமாற்பேறு வந்தடைந்து தமிழ் பாடி சென்னிமிசை மதிப்புனைவார் பதிப்பளவும் சென்றிரஞ்சி துண்ணினார் காஞ்சியினை தொடர்ந்த பெருங்காதலினால். அதாவது அங்கே அந்நகரில் அமர்ந்துரையும் நகரின் கண் திருமாற்பேறு அணைந்து, காஞ்சிபுரத்திலிருந்து அவர் திருமாற்பேறு, இப்ப திருமால்பூர்னு சொல்றோம், அந்த காலத்துல அதுக்கு திருமாற்பேறு. பெருமான் திருமால் வழிபட்டு பேறு பெற்ற இடம். அங்கே சென்று பெருமானுக்கு தமிழ் பாடினார். அப்படி தமிழ் பாடி சென்னிமிசை மதிப்புனைவார் பதிபலவும் சென்றிரஞ்சு மீண்டும் காஞ்சியை அடைந்தார் என்று சொன்ன மாதிரி அந்த பாடலை அமைத்திருக்கிறார். வாழ்க வாழ்க. பாரானை பாரினது பயனானை படைப்பாகி பல்லுயிர்க்கும் பரிவோன் தன்னை ஆராதே இன்னமுதை அடியார் தங்கட்கு அனைத்துலகும் ஆனானை அமரர் கோனை காரானை கண்டனை கையிலை வேந்தை கருதுவார் மனத்தானை காலற் செற்ற சீரானை செல்வனை திருமாற்பேற்றும் செம்பவள குன்றினை சென்றடைந்தேன் நானே. சீரானை செல்வனை திருமாற்பேற்றும் செம்பவள குன்றினை சென்றடைந்தேன் நானே. பாடல்தோறும் திருமாற்பேற்றியம் செம்பவள குன்றினை சென்று அடைந்தேன் என்று சொல்லி அவனை சீரானை செல்வனை, அவன் சீரான ஒழுக்கத்துக்கு வழிகாட்டுகிற பெருமானை சீரான் என்று சொல்வார்கள். ஆனால் அந்த சீரான் நமக்கு ஒழுக்கம், அன்பு, அருள், ஆசாரம், உபசாரம், உறவு, சீலம், வழுக்கிலா தவம், தானங்கள், வந்தித்தல், வணங்கல், வாய்மையோடு அழுக்கிலா துறவு, அடக்கம், அறிவோடு அச்சித்தலாதி இழுக்கிலா அறங்களானால் இறங்குவான் பணியரங்கள் என்று
உலகியல் நிலையிலிருந்து அருள் நிலைக்கு செல்க நமக்கு வழங்குகிற 16 பேர்களாக அருள் இன்னைக்கு புரட்டாசி மாசம் போற சேர்ந்து ஐயாட அருள்நந்தி சிவத்துல குரு பூஜை, அதை பத்தி இரவு பேசலாம். வாழ்க வாழ்க. 2வது பாட்டு, விளைக்கின்ற நீராகி வித்துமாகி. நடராஜா வாங்க. நன்றி ஐயா. விளைகின்ற நீராகி வித்துமாகி விண்ணோடு மண்ணாகி விலங்கு செம்பொன். விளைகின்ற நீராகி வித்துமாகி விண்ணோடு மண்ணாகி விலங்கு செம்பொன். துளைகின்ற துளையாகி சோதியாகி தூண்டறிய சுடராகி துலக்கில் வான்மேல். முளைக்கின்ற கதிர்மதியும் மரவும் ஒன்றே முழங்கொழி நீர் கங்கையோடு மூவாதென்றோ. திளைக்கின்ற சடையானை திருப்பேற்றன் செம்பவல குன்றினை சென்றடைந்தேன் நானே. திளைக்கின்ற சடையானை திருமார்பேற்றன் செம்பவல குன்றினை சென்றடைந்தேன் நானே. நன்றிங்கய்யா. நிலத்தை விவசாயம் பண்ணா விளத்தை நிலைக்கின்றதற்கு நீர் வேணும். அப்புறம் நம்ம என்ன பயிர் வரும் அந்த பயிருக்கான வித்து வேணும். அதனால விளைக்கின்ற நீராய் வித்தாயிருந்து நாம் அதை முறைப்படி பயன்படுத்தினால் அவன் முளைக்கின்ற கதிராக அவன் வருவான். ஆக பெருமானே எல்லாம் இருக்கிறான். விளைக்கின்ற நீராய் வித்தாய் முளைக்கின்ற கதிராய் அவன் இருக்கிறான் என்று சொல்கிற அந்த விவசாயத்துக்கான பாட்டு. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து மலைமகள் தம் கோனவனை. சரஸ்வதி அம்மாவாங்க. மலை மகள்தன் கோனவனை மாநீர் முத்தை. மலை மகள்தன் கோனவனை மாநீர் முத்தை. மரகதத்தை மாமணியே மல்கு செல்வ. கலை நிலவு கையானை கம்பன் தன்னை. கலை நிலவு கையானை கம்பன் தன்னை. காண்பினிய செஞ்சுடரே கனக குன்றை. விலை பெரிய வெண்ணீற்று மேனியானை. மெய்யடியார் வேண்டுவதே வேண்டுவானே. சிலை நிலவு கரத்தானை திருமாறேற்றும். சிலை நிலவு கரத்தானை திருமார்பேற்றும். செம்பவழ குன்றனைய சென்றடைந்தேன் நானே. செம்பவழ குன்றனை சென்றடைந்தேன் நானே. நன்றி. வாழ்க வாழ்க. வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுதும் தருவோயினி என்ற வகையிலே மெய்யடியார் வேண்டுவதே வேண்டுவானே என்று அந்த திருமாற்பேற்றம் செல்வனை சென்று அடைந்தேன் என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. உற்றானை உடல் தனக்கோர் உயிரானானே. வாங்க பரமேஸ்வரி அம்மா வாங்க. சிவாய நம ஐயா. வாங்கம்மா. உற்றானை உடல் தனக்கோர் உயிரானானை. ஓங்காரத்து ஒருவனை அங்கு உமை ஓர் பாகம். பெற்றானை பிஞ்சகனை பிறவாதானை. பெரியனவும் அரியனவும் எல்லாம் முன்னே. கற்றானை கற்பனவும் தானே ஆய. கற்றானை கற்பனவும் தானே ஆய.
கச்சி ஏகம்பனை காலன் வீழ செற்றானை திகழ் ஒளியை திருமார்பேற்று எம் செம்பவள குன்றினை சென்று அடைந்தேன் நானே. செற்றானை திகழ் ஒளியை திருமார்பேற்று எம் செம்பவள குன்றினை சென்று அடைந்தேன் நானே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. ஆன்மாக்கள் ஈரேழ வேண்டுமெனாக பெருமான் நமக்கு தந்த இந்த உடல் தான் மாயா தனு விளக்குன்னு சொல்லுவாங்க. அந்த உடலிலே அவர் எப்படி இருக்கிறான்? ஓங்காரத்து ஒருவனாகி நிற்கிறான் என்று சொல்கிறார். ஆனா உய்யன் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா என்று பெருவாசக மணிவாசக பெருமான் முடிக்கும் போது அதே மாதிரி ஓங்காட்டிலே கொண்டு போய் முடிப்பார். தையலார் மையரிலே தாழ்ந்து விழ கடவேனை பையவே கொடுபோந்து பாசமெனும் தாழுருவி உய்யுனரி காட்டு வித்திட்டு ஓங்காரத்து உட்பொருளை ஐயன் எனக்கு அருளியவாறு ஆர்வருவாரச் சொல்லி. அதனால அவன் ஓங்காரத்து ஒருவனாயிருந்து அந்த மூலாதாரத்தில் இருக்கிற இறை அருளை நாதத்தின் வழியாக மேலே எழுப்பதற்கு உதவுகிற அந்த ஓங்காரம். வாழ்க வாழ்க. நீராகி நீருமிழும் நெருப்புமாகி. மல்லிகாம்மா அவங்க பட்டமால் ஓபன் பண்ணுங்கம்மா. நடராஜையா மல்லிகாம்மா வாங்க. ஐயா, தேச நெறிந்த அடியார்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். திருச்சிற்றம்பலம். ஊற்றானே உடல் தான் அதாங்கய்யா. நாலாவது நேராகி அஞ்சாவது பாட்டுமா? நல்லது நல்லது. நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா. நீராகி நீர் விழுமும் நெருப்புமாகி நினைவாகி நினைவினைய மலையான் தம்மங்கை கூற்றாகி கூற்றாகி கோலோமாகி குணமாகி குறையாத உவகை கண்ணீர் ஆராத ஆனந்த அடியார் செய்த ஆனாச்சாரம் பொறுத்தருளி அவர் மேல் என்றும் தீராத பெருமானை திருமார்பேற்றங் செம்பவள குன்றினை சென்றடைந்தேன் நானே. செம்பவள குன்றினை சென்றடைந்தேன் நானே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. ஆராத ஆனந்தத்து அடியார் செய்த அனாச்சாரம் பொறுத்தருளி. அனாச்சாரம் என்ற சொல்லுக்கு தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்கிற சிறு சிறு குற்றங்களுக்கு அனாச்சாரம்னு பேரு. அந்த அனாச்சாரத்தை யார் செய்வார்கள்? ஆராத ஆனந்தத்து அடியார் செய்வார்களாம். ஏன்னா அந்த ஆனந்தம் என்பது நம்மை உலகிலே இருந்து அருளியலுக்கு எடுத்து செல்கிற அந்த செயலுக்கு ஆனந்தம். என்றால் ஆன்மா, நந்துதல் என்றால் செலுத்துதல். நாம் உலகிலே உழன்று கொண்டிருக்கிறோம். அப்படி உழன்று நம்மை அருளியலே கொண்டு வந்து செலுத்துவதற்காக நமக்கு அந்த ஓங்காரம் உதவுகிறது. அந்த அந்த நேரத்திலே நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சிறு சிறு குற்றங்களை எல்லாம் பெருமான் பொறுத்தருள்வான். அவன் நம்மேல் சீராத பெருமான். ஆராத ஆனந்தத்து அடியாட்டங்கள் அனாதாரம் பொறுத்தருளி அவள் மேல் சீராத பெருமானை. அவன் ஈசன். ஈசன்னா கோபப்படாதவன் அர்த்தம். ஈசாமின்னா பொறுமையில கோபப்படுறன்னு அர்த்தம். ஈசாமியா தெரிகிறேன்னு சொல்லுவாங்க. அவன் ஈசன், பொறுமையா இருந்து நம்மேல் கோபப்படாத பெருமான். அதனால என்றும் சீராத பெருமான் என்று பாடுகிறார். வாழ்க வாழ்க. அடுத்த ஆறாவது பாட்டு தர்ஷன் படிக்கிறீங்களா? வாங்க. கண்ணுக்கினியான் லைன்ல இருக்காரா? வந்தவாசி செண்பகவல்லியாமா வாங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. அனைத்து அடியார் திருவடிகளுக்கும் திருச்சிற்றம்பலம். மறுவினிய மறை பொருளை மறை காட்டானை மறுபிலியை மதியேந்து சடையான் தன்னை உரு நிலவும் உன் சுடரை உம்பரானை
உரைப்பினிய தவத்தானை உலகின் வித்தை கருநிலவு கண்டனை காலத்தீயை கருதுவார் மனத்தானை கல்வி தன்னை திருநிலவு படையானை திருமாற்பேற்றெம் செம்பவள குன்றினை சென்றடைந்தேன் நானே. திருநிலவு படையானை திருமாற்பேற்றெம் செம்பவள குன்றினை சென்றடைந்தேன் நானே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க. கருதுவார் மனத்தானை கல்வி தன்னை. கல்வி என்பது எது? ஏதோ வெறும் புத்தக படிப்புன்னு தான் கல்வி அல்ல. கல்வி என்பது நம் மனதிலே உள்ள குற்றங்களை கல்வி தோண்டி எடுத்தல்னு பேரு. அது எதனால வரும்? கருதுவார் மனத்தாலே. நாம் எண்ணி எண்ணி பார்க்க நமக்கு நல்லது கெட்டதை நம்முடைய மனதே சொல்லும், இது நல்லது இது கெட்டதுன்னு. அதனால யாரு கருதுகின்றார்களோ அந்த கருதுவார் மனத்தார்க்கு கல்வியாக இருந்து அந்த நம்முடைய உள்ளத்திலே தோன்றுகின்ற குற்றங்களை தோண்டி எடுத்து அதை நீக்கி நமக்கு நல்லொருள் செய்கிற பெருமானாக திருமாற்பேற்றம் செல்வன் இருக்கிறான். கருதுவார் மனத்தானை கல்வி தன்னை செருநிலவு படையானை. அதை தோன்றிருக்கிற கருவியாக அவன் இருந்து திருமாற்பேற்று பெருமான் அவனை நாம் சென்று அடைந்தேன் என்று கூறுகிறார். வாழ்க வாழ்க. பிறப்பானை பிறவாத பெருமையானை. ஐயா அடியார் ஐயா இருக்காரு. ஐயா கொஞ்சம் மியூட் எடுத்து விடுங்க ஐயா. உங்களுக்கு எல்லாம் எடுத்தாச்சு. அம்மையப்பன் ஒருத்தர். ஞானப்பிரகாசம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம் ஐயா. பிறப்பானை பிறவாத பெருமை யானை பெரியானை அரியானை பெண்ணானாய நிறத்தானை நின்மலனை நினையாதாரை நினையானை நினைவோரை நினைவோன் தன்னை அறத்தானை அறவோனை ஐயந்தன்னை அண்ணல் தனை நன்னறிய அமரர் ஏத்தும் நிறத்தானை திகழ்வொளியை திருமாற்பேற்று எம் செம்பவள குன்றினை சென்றடைந்தேன் நானே. திருச்சிற்றம்பலம் ஐயா. அந்த ஆன்மாக்கள் எல்லாம் மலமுடையது. அந்த மலத்தை அகற்றுவதற்காக நமக்கு பிறவியை தருகிற அந்த பெருமான் பிறவாத பெம்மான். ஏன்னா அவன் விமலன், அவனுக்கு மலம் இல்லை. ஆனால் அவனுக்கு விமலன்னு பேரு. அமலன் என்றும் சொல்லும், விமலன் என்றும் சொல்லுவார்கள். ரெண்டு விதமா சொல்லுவாங்க. அந்த அவன் என்ன, அவன் பிறப்பதில்லை, ஆனால் ஆன்மாக்கள் பிறப்பதற்கான வழியை அவன் செய்கிறான். மாயா தனுவிளக்கு என்ற அதன் மூலமாக பிறவியை தந்து நம்முடைய வினையை நீக்கி ஆணவத்தை அடக்குகிறான். அதனால பிறப்பானை என்பது அந்த ஆன்மாக்களை பிறப்பித்தல் என்ற சொல்லாலே சொல்லி அவன் பிறவாத பெருமான இருக்கிறான். அப்படி இருப்பவனுடைய திருமாற்பேற்றம் செல்வனை சென்று அடைந்தேன் என்கிறார் அப்பன். வாழ்க வாழ்க. அடுத்து 8வது பாட்டு. வானகத்தில் வளர்முகிலே. தர்ஷன் கண்ணுக்கினியான் வராரா? 10வது பாட்டு பாடுறீங்க. சரி ராஜா, சரி ராஜா. பத்மாவதி அம்மா வாங்க. அடுத்த பாட்டு, அதுக்கு அடுத்த பாட்டு. சிவாய நம. வானகத்தில் வளர்முகிலை மதியம் தன்னை வணங்குவார் மனத்தானை வடிவார் பொன்னை ஊனகத்தில் ஒரு துணையை உளவாதானை ஒற்றேயோருத்தமனே ஊழி கன்றை கானகத்து கலிகளிற்றை கலத்தீயை கருதுவார் கருத்தானை கருவை மூல தேனகத்தில் இன்சுவையை திருமாற்பேற்றம் செம்பவள குன்றினை சென்றடைந்தேன் நானே. தேனகத்தில் இன்சுவையை திருமாற்பேற்றம் செம்பவள குன்றினை சென்றடைந்தேன் நானே. நன்றி ஐயா. வாழ்க வாழ்க வாழ்க. கருதுவார் கருத்தானை கருவை மூல தேனகத்தின் இன்சுவையை. நாம் என்ன எண்ணுகிறோமோ அந்த எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மை அவன் ஆட்கொள்கிறான். அந்த எண்ணம் இனிமையாக இருந்தால் அது தேனாய் இருக்கும். அந்த எண்ணத்திலே நாம் ஏதாவது இது இருந்தால் அது கசப்பாய் விடும். அதனால நாம் எண்ணுகிற எண்ணம் நல்லதா இருக்க வேண்டும். தீமையை எண்ணினால் அது கசக்கும்.
நல்லதை எண்ணினால் அது இனிக்கும். அதனாலே கருவை மூல தேனகத்தில் இன்சுவையை நம்முடைய எண்ணத்தை பொறுத்து அவன் நம்முடைய உள்ளத்திலே தித்திக்கிறான் என்ற வகையில அவன் இந்த பாடல். வாழ்க வாழ்க. முற்றாத முழுமுதலை. கிரண் படிக்கிறீங்களா? கிரண். அடுத்தது தர்ஷன். படிக்கிறேங்க ஐயா. 9வது பாட்டு கிரண், 10வது பாட்டு தர்ஷன். பரிதிமார் கலைஞரும் கண்ணுக்கினியானும். வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். முற்றாத முழுமுதலை முளையை மொட்டை முழு மலரின் மூர்த்தியை முன்னிய தென்றும் பற்றாகி பலியிருக்கும் பரிவோன்றனை பரபரனை பறிவோர் பரஞ்சுடரை பறிவோர் நெஞ்சில் உற்றானை உயர் கருப்பு சிலையோன் நீராய் ஒள்ளல்வாய் வேலுவரு நோக்க தானை செற்றானை திரிபுரங்கள் திருமார்பெற்றன் செம்பவளங்குன்றினை அடைந்தேன் நானே. வாழ்க வாழ்க. உற்றானை உயரு கருப்பு சிலையோன் நேராய். கருப்பு, அந்த கருப்பு சிலை என்பவன் மன்மதனை குறிக்கும். அவனை ஒல்லழலாய் வேவ வைத்தான். அதாவது அந்த காமனை எரித்தல் என்பது ஆசையை நீக்குதல். ஆசையை நீக்குவதனாலே அன்பு சேரும். அதனாலே ஆசையை நீக்கி அன்பு செலுத்துகிற பெருமானாக உள்ள அந்த திருமாற்பேற்றம் செல்வனை சென்று அடைந்தேன் என்கிறார். அடுத்து வாமா 10வது பாட்டு ராஜா. விரித்தானே. தர்ஷன். விரிதானை நாள் மறையோடு அங்கம் மாறும் வேர்படுத்த இரவண்ணை வீரலால் ஒன்றி நெறித்தானை நின்மலனை அம்மான் தன்னை நிலாவில் செஞ்சடை மேல் நிறை நீர் கங்கை தரித்தானே சங்கரனை சம்பு தன்னை தரியலர்கள் புறமூன்றும் தளர்வாய் தேவ சிறிதானே திகழொளியை திருமார் பெற்றும் செம்பவள குன்றினை சென்று அடைத்தேன் நானே. வாழ்க வாழ்க. காலங்காத்தால மழலை சொல்லால திருத்தாண்டம் கேட்கணும். அப்பர் சாமி 70 வயசு மேல்தான் சைவத்துக்கே வந்தான்னு சொல்லுவாங்க. அந்த முதியவர் பாடிய பாடல 2 இளம் பிள்ளைகளும் பாடுது. நாவுக்கரசருடைய பாட்டை ஞானசம்பந்தர் பாடின மாதிரி. வாழ்க வாழ்க. இந்த இடத்துல தரித்தானை சங்கரனை சம்புதன்னை. சங்கரன் என்பது நம்முடைய சங்கடங்களையாக துன்பங்களை எல்லாம் போக்குபவன். சம்பு என்பது இன்பத்தை தருபவன். துன்பங்களை நீக்கி இன்பம் தருவன் என்ற வகையில சங்கரனை சம்புதன்னை என்று சொன்னார். திருக்கழுக்குன்ற பதிகத்துல அப்படிதான் இருக்கும். பிணக்கிலாத பெருந்துரை பெருமான் முன்னாமங்கள் பேசுவார்க்கு இணக்கிலாததோர் இன்பமே வரும் துன்பமே துடைத்து. அதனால இன்பம் வருதல் சம்பு என்று பெயர். துன்பத்தை துடைத்தல் என்பது சங்கரன் பெயர். நம்முடைய சங்கடங்களை தீர்த்து சம்புவாகி இன்பத்தை தருபவன் யாரு? திருமாற்பேற்றம் செல்வன். அவனுடைய அந்த செம்பவள கொன்றினை சென்று அடைந்தேன் என்று இந்த பதிகத்தை முடிக்கிறார். வாழ்க வாழ்க சொல்லி அடுத்து 6ஆம் திருமுறையிலே 81வது பதிகமாக திரு கோடிகா திருத்தாண்டகம் பொதுப்பண்ணாக எந்நேரமும் அரிகாம்போதி ராகத்திலே பாடக்கூடியது. காவிரி வடகரையிலே 37வது தலம் கும்பகோணம் மயிலாடுதுறை சாலையிலே இருக்கிறது. இங்குள்ள பெருமான் கோடீஸ்வரர், அம்பாள் வடிவாம்பிகை. இதற்கான பெரிய புராண பாடல் திருநாவுக்கரசத்துல 190. மேவு புனற்பொன்னி இருகரையும். நன்றி. வாங்க. மேவு புனல் பொன்னீரு கரையும் சார்ந்து விடை உயர்த்தார் திருசெம்பொன் பள்ளி பாடி காவுயரும்
மயிலாடு துறைநா நீள் பொன்னி கரை துருத்தி வேல் கூடி எதிர்கொள் பாடி பாவுரு செந்தமிழ் மாலை பாடி போற்றி பரமர் திருப்பதி பலவும் பணிந்தே போந்தே ஆவுரும் அஞ்சு ஆடுவார் கோடிக்காவில் அணைந்து பணிந்து ஆவடு தன் துறையை சார்ந்தார். அப்ப காவிரி நெருகடையிலே உள்ள பல வேறு தலங்களை பாடும்போது அவர் செம்பன் பள்ளி, திருமயிலாடுதுறை, வேள்விக்குடி, எதிர்கொள் பாடி முதலிய தலங்களெல்லாம் பாடும்போது ஆவுரும் அஞ்சு ஆடுவார் கொடிகாவில், அது ஆனஞ்சு ஆடும் கோடிகா, ஆன்மாக்கள் ஓதுகின்ற அஞ்செழுத்தாலே ஆடித்தழைக்கின்ற திருக்கோடிகா என்று இந்த தலத்தை சக்கிழார் பெருமான் அறிமுகப்படுத்துகிறார். வாழ்க வாழ்க. கண்டலம் சேனெற்றி இளம் காளை கண்டாய் கல்மதி சூழ் கந்த மாதனத்தான் கண்டாய் மண்டலம் சேர்மயக்கருக்கும் மருந்து கண்டாய் மதிக்கச்சி ஏகம்பம் மேயான் கண்டாய் விண்டலம் சேர்விள கொளியாய் நின்றான் கண்டாய் மேயச்சூர் பிரியாத விகிதன் கண்டாய் கொண்டலம் சேர் கண்டலத்தெம் கூத்தன் கண்டாய் கோடிகா அமர்ந்துரையும் குழகந்தானே கொண்டலம் சேர் கண்டத்தெம் கூத்தன் கண்டாய் கோடிகா அமர்ந்துரையும் குழகந்தானே. இங்கே கண்டலம் என்பது கண் பிளஸ் தலம், கண் தலம் சொல்லி அவன் பெண் கண்ணுக்கினியானாக இருக்கிறான். மண்தலம் என்பது மண்டலம் என்பது மண் பிளஸ் தலம், அவன் நிலம் நீர் தீ காற்று அதுல மண்ணாக இருக்கிறான். விண்தலம் என்பது அவன் விண்ணாக இருக்கிறான். மண்ணும் விண்ணும் சேர்ந்தா இடையில ஐம்பூதங்களாக இருக்கிறான். அந்த பெருமானை கொண்டலம் சேர் கண்டத்தான். கொண்டல் என்ற மழை, மழைக்கு காரணமாகிய மேகம், அந்த மேகம் கருப்பானதான் மழை பெய்யும். அதனால கரிய கண்டன் என்று நீலகண்டத்தை செய்வமாக அந்த கோடிகாயீஸ்வரத்த பெருமானை காட்டுகிறார். வாழ்க வாழ்க. அடுத்து வண்டாடு பூங்குழலாள். முனுசாமி ஐயாவாக. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி தொழுகிறேன். வண்டாடு பூங்குழலாள் பாகன் கண்டாய் மறை காட்டுரையும் மனதன் கண்டாய் பண்டாடு பழவினை நோய் தீர்ப்பான் கண்டாய் பரலோக நெறிகாட்டும் பரமன் கண்டாய் செண்டாடி அவுணர்புறம் செற்றான் கண்டாய் திருவாரூர் திருமூலட்டானன் கண்டாய் கொண்டாடும் அடியவதம் மனத்தான் கண்டாய் கோடிக்கா மந்துரையும் குழகன் தானே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். கொண்டு ஆடும் அடியவர்தம் மனத்தான் கண்டாய். காலையிலிருந்து திருமுறை தமிழோசை படுகிற எண்ணத்தை கொண்டு வந்து அதை செயல்படுத்துகிற போது அந்த செயல்தான் ஆட்டம். அப்படி ஆடுகிற போத அந்த கொண்டு ஆடும் அடியவர்தம் மனத்தான் கண்டாய். ஆக காலையிலிருந்து திருமுறை தமிழோசை படிக்கணும்னு யார் மனதுள் கொண்டு அதை செயல்படுத்துகிறாரோ அந்த அடியார் மனத்திலே அவன் இருக்கிறான் என்கிற போது திருமுறை தமிழோசை படிக்கிற அடியாள் அனைத்து உள்ளத்திலும் இருந்து பெருமான் அருள் செய்கிறான். அப்படி அருள் செய்கிற பெருமான் எங்கே இருக்கிறான்? கோடிகாவில் அமர்ந்துரைக்கும் குழகன் என்று பாடுகிறார். வாழ்க வாழ்க வாழ்க. அலையார்ந்த புனற்கங்கை சடையான் கண்டாய். சிற்றம்பலம். அலையார்ந்த புனல் கங்கை சடையான் கண்டாய் அடியார்கட்காரமுதம் ஆனான் கண்டாய் மலையார்ந்த மடமங்கை பங்கன் கண்டாய் வானோர்கள் முடிக்கணியாய் நின்றான் கண்டாய் இளையாந்த திரிசூல படையான் கண்டாய்
இளையாந்த திரிசூல படையான் கண்டாய், ஏழுலகுமாய் நின்ற எந்தை கண்டாய், கொலையாந்த குஞ்சரத்தோல் போத்தான் கண்டாய், கோடி அமந்துரையும் குழகன் தானே. திருச்சிற்றம்பலம். அலையார்ந்த புனர்கங்கை சடையான் கண்டாய் என்று கங்கையை தலைமையிலே சுமந்து கங்காதரனாக அடியார்களுக்கு ஆரமுதனாக இருக்கிற பெருமான் அந்த கோடி சமந்துரையும் குழகன் என்கிறார். வாழ்க வாழ்க. மற்றாரும் தன்னொப்பார் இல்லான் கண்டாய். 4வது பாட்டு. திலகவதி அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. மற்றாரும் தன்னொப்பார் இல்லான் கண்டாய், மயிலாடு துறையிடமா மகிழ்ந்தான் கண்டாய், புற்றாடரவணிந்த புனிதன் கண்டாய், பூந்துருத்தி பொய்யிலியாய் நின்றான் கண்டாய், அற்றார்கட்கு அற்றானாய் நின்றான் கண்டாய், ஐயாரகலாத ஐயன் கண்டாய், குற்றாலத்து அமர்ந்துரையும் கூத்தன் கண்டாய், கோடி காமர்ந்துரையும் குழகன் தானே, கோடி காமர்ந்துரையும் குழகன் தானே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அற்றார்கட்கு அற்றானாய் நின்றான் கண்டாய். அற்றாதல் என்பது பற்று, உலகத்திலே பற்று வைக்காமல் இறைவன் மேலே பற்று வைக்க வேண்டும். அதுதான் அற்றார்க்கு அற்றான. அதுதான் நம்முடைய சுந்தரர் பாட்டை நமச்சிவாய பதியத்துல காட்டுவார். மற்று பற்றன கெண்டு நின்று பாதமே மனம் பாவித்தேன். மற்ற பற்று என்பது உலகப்பற்று இல்லாமல் இறைவன் மேலே வைக்கிற பற்று. அதுதான் அற்றார்க்கு அற்றார் என்று சொல்லுவார்கள். அது அந்த பெருமானாக யார் இருக்கிறது? கோடீச்சரத்துறையும் குழகன் இருக்கிறான் என்று பாடுகிறார். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து 5வது பாட்டு. வாரார்ந்த வனமுலையான் வாங்க. கணபதி ஐயா வாங்க. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க. இமைப்பொழுது என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. சிவா சிவா மச்சிவாயம். அடியார் பெருமக்கள் பாரபூஜ்யம் சமர்ப்பயாமி. அடியார் பெருமக்கள் பாரபூஜ்யம் சமர்ப்பயாமி. பாதும் நானாவித பரிமாண மந்திர சொந்த 10 தூபதீபம் ஆக்யாமி. தூபதீப நீராஞ்சனம் சமர்ப்பயாமி. சிவாய நம சிவாய நம சிவா சிவா. திருச்சிற்றம்பலம். வாராந்த பழமலையால் பங்கன் கண்டாய், மார்பேறு காப்பா மகிழ்ந்தான் கண்டாய், போரார்ந்த மால்விடையும் உயர்வான் கண்டாய், பகலூரை எகலாதே புனிதன் கண்டாய், நீராத நிவசடை பொன் நுழையான் கண்டாய், நினைப்பாதம் வினைப்பாரும் இழிப்பான் கண்டாய், ஊராத மூவிளவேல் படையான் கண்டாய், பொடிகாயும் உலகன்றானே, கோடிகா அமர்ந்தையும் கொடகன்றானே. சிவாத்தி சிரமம். நன்றியா. வணக்கம். சிவா. நினைப்பார்தும் வினைப்பாரம் இழிப்பான் கண்டா. யாரு பெருமான் நினைக்கிறார்களோ அவனுடைய வினை பாரமாகிய அந்த சஞ்சிதம் என்று சொல்கிற அந்த 5 வினையை குருவாக வந்து தீர்த்து வைப்பான் என்று சொல்கிற மாதிரி வினைப்பாரத்தை இடித்தல் என்பது குருவால மட்டும்தான் முடியும். அவன் தான் அதை நீக்க முடியும். 5 வினையை, ஏன்ற வினையை நாம் அனுபவித்து கழிக்கலாம். எல்லாம் சிவன் செயல் என்ற எண்ணத்தினால ஆகாமியம் என்ற ஏறு வினை வாராமலே போகும்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. கடிமலர்ந்த மலர்கொன்றை. லலிதா அம்மா வாங்க. நமசிவாய ஐயா. திருச்சிற்றம்பலம். வாங்கம்மா.
கடிமலிர்ந்த குமலர் கொன்றை சடையன் கண்டாய், கண்ணப்ப விண்ணப்பு கொடுத்தான் கண்டாய், படிமலிர்ந்த பல்பிறவி அறுப்பான் கண்டாய், பற்றார பற்றவனாய் நின்றான் கண்டாய், அடிமலிர்ந்த சிலம்பலப்பு திரிவான் கண்டாய், அமரர்கன தொழுதேத்தும் அம்மான் கண்டாய், கொடிமலிந்த மதில் தில்லை கூத்தன் கண்டாய், கோடிக அமர்ந்துரையும் குழகன் தானே, கொடிமலிந்த மதில் தில்லை கூத்தன் கண்டாய், கோடிக அமர்ந்துரையும் குழகன் தானே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. இந்த பாட்டுல கண்ணப்ப விண்ணப்பு கொடுத்தான் கண்டான்னு சொல்லி கண்ணப்ப நினைத்தா கண்ணோய் போயிடும்னு சொல்லுவாங்க. நான் ஐயா கண்ணாபரேஷன் பண்ணி பேர பிள்ளை காலையில 2 பேரும் பாடுறது கேட்டு இருந்திருப்பாரு. வாழ்க வாழ்க. நன்றி. கண்ணப்ப விண்ணப்பு கொடுத்தான் கண்டான். நன்றி நன்றி. உழையாடு கரதலம் வந்து வாங்க. ஏழாவது பாட்டுமா. உளையாடு கரதலமொன்றுடையான் கண்டாய், ஒற்றியூர் ஒற்றியா உடையான் கண்டாய், கலையாடு கழுக்குன்றம் அமர்ந்தான் கண்டாய், காலத்தி கற்பகமாய் நின்றான் கண்டாய், இளையாடும் என்புயத்த இறைவன் கண்டாய், என் நெஞ்சத்துள் நீங்கா எம்மான் கண்டாய், குளையாட நடமாடும் கூத்தன் கண்டாய், கோடிகா அமர்ந்துரையும் குலகன் தானே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க. உழையாடு கரைதலம் ஒன்று. உழை என்றால் மான். மானை கையிலே ஏந்தி அந்த மானின் அடையாளமாகி அந்த மாயாத அணுவிளக்கை நமக்கு தருகிற என்ன பண்றான்? கழையாடு கழுக்குன்றில் அமர்ந்திருக்கிறான். மூங்கில்கள் நிறைந்த அந்த திருக்கழுக்குன்றத்திலே அந்த பெருமான் இருக்கிறான். அவன் யாரு? உழையாட நடமாடும் கூத்தன். அதுதான் தோடுடையான் ஒரு காதில் தூய குழைதாழ என்ற ஞானசம்பந்த பெருமானுடைய பாட்டை நினைவுபடுத்துற மாதிரி அந்த கழுக்குன்ற பெருமான் குழையாடு நடமாடும் கூத்தனாக கோடிகாவிலும் அமர்ந்து உரைகிறான் என்ற வகையில அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. படமாடு கண்ணகம். செல்வம் அம்மா. செல்வம் படம் வரேன். இது நெட்டு படமாடு பன்னக கச்சசைத்தான் கண்டாய், பராத்துறையும் பாசூரும் மேயான் கண்டாய், நடமாடி ஏழுலகும் திரிவான் கண்டாய், நால்மறையின் பொருள் கண்டாய் நாதன் கண்டாய், கடமாடு களிருரித்த கண்டன் கண்டாய், கையிலாயமே இருந்தான் கண்டான், குடமாடி இடமாக கொண்டான் கண்டாய், கோடிக அமர்ந்துரையும் குழகந்தானே, குடமாடி இடமாக கொண்டான் கண்டாய், கோடிக அமர்ந்துரையும் குழகந்தானே. திருச்சிற்றம்பலம். நான்மறையின் பொருள் கண்டாயின் அதன் கண்டாய் என்று நான்மறையாகிய அஞ்செழுத்தின் பொருளாக நமச்சிவாய பொருளாக அந்த நாதன் இருக்கிறான். அதுதான் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க என்று திருவாசகம் ஆரம்பிக்கிற முதல் செய்களை நினைவுபடுத்துற மாதிரி, சிவபுராணத்தை நினைவுபடுத்துற மாதிரி அந்த பாட்டு. நான்மறையின் பொருள் கண்டாய் நாதன் கண்டாய் வாழ்க வாழ்க. அடுத்து 6ஆம் திருமுறையில 82வது பதிகம் திருச்சாய்க்காட்டு திருத்தாண்டகம் பொதுப்பண்ணாக எந்நேரமும் அரிகாம்பராஜ பாடக்கூடியது. காவிரி வடகரையிலே 9ஆம் தலமாக சீர்காழி பூம்புகார் சாலையிலே உள்ளது. இங்க உள்ள பெருமான் காயாரோகண என்னது சாயாவனேஸ்வரர்னு பேரு. அம்பாள் கோயிலினும் நன்மொழி அம்மை என்று இருக்கிறது. திருநாவுக்கரசு நாயனாருடைய பாட்டு 189. ஆண்ட அரசு எழுந்தருளை. ஆண்டது எழுந்தருள கோலக்காவை அவரோடும் சென்றிரஞ்சி அன்பு கொண்டு மீண்டருளி நாரவரும் விடை கொண்டிப்பால் வேதநாயகர் விரும்பும் பதிகள் ஆன
நீண்ட கருப்பரியலூர் புன்பூர் நீடூர் நீடு திருக்குறுக்கை திருநின்றியூரும் காண்தகைய நனிபள்ளி முதலாய் நன்னி கண்ணுதலார் கடல் தொழுது கலந்து செல்லார். ஞானசம்பந்த பெருமானை சீர்காழிலே சந்தித்த பிறகு அவரோடு திருக்கோலக்காவை வணங்கி கொண்டு அவரிடத்திலே விடைபெற்று பல தலங்களை தரிசித்தார். அதுல கருப்பரியலூர், புன்பூர், நீடூர், குறுக்கை, நின்றியூர், காண்டகைய நனிபள்ளி முதலாக உள்ள என்ற அந்த முதலாக என்றதுல இந்த திருச்சாய்க்கால் தலமும் வரும்னு சொல்லி சேத்ராவில சீக்கிரத்தை குறிப்பிட்டிருக்கார். அந்த வகையில காண்டகைய நனிபள்ளி முதலானண்ணி கண்ணுதலார் கடல் கலந்துதலார், அந்த கண்ணுதலார் கடலை கலந்து சென்ற பதிகம். வாழ்க வாழ்க. வானத்து இளமதியும் பாம்பும் தன்னில் வாழ எக்கோ வருதுயா? சரி சரி. வானத்து இளமதியும் பாம்பும் தம்மில் வளர் சடை மேல் ஆதரிப்ப வைத்தார் போலும் தேனத்திளை துண்டு வண்டு பாடும் தில்லை நடமாடும் தேவர் போலும் ஞானத்தின் ஒன் சுடராய் நின்றாய் போலும் நன்மையும் தீமையும் ஆனார் போலும் தேனொத்து அடியார்க்கு இனியார் போலும் திருச்சாய் காட்டினிதுரையும் செல்வருதாமே. தேனொத்து அடியார்க்கு இனியார் போலும் திருச்சாய் காடினிதுரையும் செல்வந்தானே. பெருமான் நன்மையும் தீமையுமா இருக்கிறான். நாம் செய்த நல்வினைக்கும் தீவினைக்குமான நன்மையையும் தீமையும் ஊட்டுகின்ற பெருமானாக அவன் இருக்கிறான். இதுதான் நம்ம அப்பத்தான் அது நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் திரு ஆலவாய்ப்பதிகத்துல பாடுவார். குற்றம் நீ குணங்கள் நீ கூடலால வாயிலாய் சுற்றம் நீ பிரானும் நீ தொடர்ந்துலங்கு சோதி நீ கற்ற நூல் கருத்தும் நீ அறுத்தம் என்பதென்றிவை முற்று நீ புகழ்ந்து நீ உரைப்பதன் முகம்மன் என்பது. அதுதான் நன்மையும் தீமையுமான செய்கை என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. அப்படிப்பட்டவன் சாய்க்காட்டு இனிதுரையும் செல்வனாக இருக்கிறான். வாழ்க. இரண்டாவது பாட்டு விண்ணோர் பாதம். பறவை நஞ்சு உண்டார், விண்ணோர் பறவை நஞ்சு உண்டார் போலும். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்கள் குடிகளுக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. திருச்சிற்றம்பலம். உன்னோர் பறவ நஞ்சு உண்டார் போலும் வீண் துருத்தி வேள்வி கூடியார் போலும் அண்ணாமலை உரையும் அண்ணல் போலும் அதியறைய மங்கை அமர்ந்தார் போலும் பன்னார் களி வண்டு பாடி ஆடும் பராய்த்துறையுள் மேய பரமர் போலும் தின்னார் புகார் முத்து அலைக்கும் தென்னீர் திருச்சாய் காட்டினிதுரையும் செல்வர் தாமே. தின்னார் புகார் முத்து அலைக்கும் தென்னீர் திருச்சாய் காட்டினிதுரையும் செல்வர் தாமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க. தின்னார் புகார் முத்து அலைக்கும் தென்னீர். மண்ணுடைய செயலறது திண்மை, மண்ணில் திண்மை வைத்தோன் காண்க என்று பாடுவார் மணிவாசக பெருமான். அதனால அந்த தின்னார் புகரு முத்து அலைக்கும், அந்த புகார் என்பது மண்ணை குறிக்கும், நிலத்தினுடைய அந்த நிலம் திண்மையின் உரியது. அதுல எதனால் அது வளமுடையதாக எதனால் திகழ்கிறது? அங்கே பாய்கிற காவிரி ஆற்றாலே. அன்னார் தின்னார் புகரு முத்தலைக்கும் தென்னீராக. அந்த நிலத்தோடு நீர் சேர்ந்தால்தான் அந்த வளம் பெருகும். அப்படி வளம் பெறுகிற தலமாக சாய்க்காடு இருக்கிறது என்று சொல்ற மாதிரி தின்னார் புகார் முத்தலைக்கும் அந்த பெருமான் அந்த மண்ணில் தென்மை வைத்தோன் நீரில் இன்சுவை கண்டோன் என்று பாடுவார் மணிவாசக பெருமான். ஆனா அந்த செயலை நினைக்கிற மாதிரி. வாழ்க வாழ்க. அடுத்த காணிரிய வேழ முறித்தார் போல. ஆழப்பாடி சித்ரா அம்மாவாங்க. ஐயா திருச்சிற்றம்பலம் ஐயா. அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிக்கிறேங்க சாமி. திருச்சிற்றம்பலம்.
காணிரிய வேலம் முறித்தார் போலும் காவிரி பூம்பட்டினத்துள்ளார் போலும் வானிரிய வரப்புறமூன்றெரித்தார் போலும் வடகையிலை மலையதுதம் இருக்கை போலும் ஊனிரிய தலைக்கலனா உடையார் போலும் உயர்தோணி புறத்துறையும் ஒருவர் போலும் தேனிரிய மீன் பாயும் தென்னீர் பொய்கை திருக்காய்ச்சாட்டு உறையும் செல்வர் தாமே தேனிரிய மீன் பாயும் தென்னீர் பொய்கை திருச்சாய்க்காட்டினிதுரையும் செல்வர் தாமே. நன்றிங்கய்யா. தேனெறிய மீன்பாயும் தென்னீர் பொய்கை என்று சொல்லி காவிரி நீர் பாய்வதனால அந்த அந்த காவிரி ஆற்றுல உலவுகிற அந்த மீன்கள் அந்த மீனை காட்டி அந்த தென்னீர் வந்து அந்த தண்ணீர் வந்து தேனினும் இனியதாக தித்திப்பான நீராக இருக்கிறது, அது தாய்க்காட்டிலே இருக்கிறது என்று சொல்ற மாதிரி அமைந்த பாடல். தேனெறிய மீன்பாயும் தென்னீர் பொய்கை திருச்சாய்க்காடு இனிதுரையும் செல்வதானே. அந்த நீர்ல வந்து மீன் இருந்தா என்ன பண்ண, அதுல இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்துரும். அழுக்கெல்லாம் எடுத்துட்டா தேன் தானாக அந்த தண்ணி வந்து தேன் மாதிரி திட்டி அழுக்கு போயிடுச்சுல. அதனால மீன்பாயும் தென்னீருங்கிற போது மீன் அழுக்க எடுத்தா அந்த அழுக்கு நீங்கிற தண்ணீர் சுவையாகும் என்பதற்கு அந்த இயற்கை வளத்தை நினைத்து பாடிய பாடல்னு சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. ஊனுற்ற வெண்தலை சேர் கையர் போலும். சங்கரையாவா? திருச்சிற்றம்பலம். வாங்க. ஊனுற்ற வெண்டலை சேர் கையர் போலும் ஊனுற்ற வெண்டலை சீர் கையர் போலும் ஊழி பல கண்டிருந்தார் போலும் மானுற்ற கரவல முண்டுடையார் போலும் மறைக்காட்டு கோடி மகிழ்ந்தார் போலும் காலுற்ற ஆடலமர்ந்தார் போலும் காமனையும் கண்ணலார் காய்ந்தார் போலும் தேனுற்ற சோலை திகழ்ந்து தோன்றும் திருச்சாய்க்காட்டினை துறையுன் செல்வர் தாமே திருச்சாய்க்காட்டினி துறையுன் செல்வர் தாமே. திருச்சிற்றம்பலம். மேல தேனெறிய மீன்பாயும் தென்னீர் என்று அந்த நீர் வந்து தேனாய் தித்திக்கும்னு சொன்ன அப்பர் பெருமான் இந்த இடத்துல என்ன பண்ணாரு, தேனுற்ற சோலை திகழ்ந்து தோன்றும் என்று. அங்க அந்த வளத்தினாலே அங்க இருக்கிற சோலைகள் எல்லாம் பூத்து குலுங்குகின்றன. அந்த பூவிலே தேனாக அவன் இருக்கிறான். அதனால தேனுற்ற சோலை என்று சொல்கிறார். அங்க வந்து அந்த தேனை வந்து நீருக்கு காட்டினார், இங்கே பூவுக்கு காட்டினார். பூவோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன். அப்ப அந்த நீர்லயும் தேன்குது, பூலையும் தேன்குது. அந்த பூவும் நீரும் கொண்டு போய் பெருமானுடைய திருவடியிலே சாத்தினால் நம் உள்ளத்திலே அவன் தேனாய் தித்திப்பான். வாழ்க வாழ்க. அடுத்து கார்மல்கு கொன்றையம் தாரார் போனம். உமாமாவுக்கு வீட்டு ஓபன் பண்ணுங்க ஐயா. சொக்கம்மாள் வாங்க ஐயா. வேற ஆளும் பாட சொல்லுங்க ஐயா. சரிம்மா சரிம்மா, கேட்டுக்கினே இருக்குமா. செல்வத்துள் செல்வம் செவி செல்வம். ஈ சித்ரா வாங்க ஐயா. அடியான்னு கேட்டுக்கிறேங்க ஐயா, பஸ்ல போயிட்டு இருக்கேன். உமாமா மியூட் ஓபன் பண்ணணும். நடராஜ ஐயா வாங்க. வணக்கம் ஐயா. சிவாயனமே. எந்த உமாமா ஐயா? மகேஸ்வரி குன்றத்தூர். இப்பதான் ஓபன் பண்ணீங்க? ஏற்கனவே பண்ணி வச்சுங்க. மறுபடியும் ரெண்டு விழுந்தது, இப்ப ஓபன் பண்ணிட்டீங்க. இருக்காங்களே. பாடுங்க. 82வது பதிகத்துல 5வது பாட்டு. 6, 5.
கொன்றேயம் தாரார் போலும் காலனையும் போர் உதையால் கண்டார் போலும் பார்மொழியை ஏற்ற படுவார் போலும் பருபதத்தே பல்லூரி நின்றார் போலும் ஊர்மல்கி வித்தைக்கு உழன்றார் போலும் ஒத்தூர் ஒரு நாளும் நீங்கார் போலும் சீர்மல்கு பாடல் உகந்தார் போலும் திரு சாய் காட்டு இனிது உரையும் செல்வர் தாமே ஒத்தூர் ஒரு நாளும் நீங்கார் போலும் சீர்மல்கு பாடல் உகந்தார் போலும் திரு சாய் காட்டு இனிதுவரையும் செல்வர் தாமே. சாய் நமக்கு அச்சனை பாட்டேயாகும் அதலால் மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடு என்றார் என்ற அந்த சொல்ல நினைவுபடுத்துற மாதிரி சீர்மல்கு பாடல் உகந்தார் போலும் திருச்சாய்க்காட்டினிதுரையும் பெருமான் தானே. அதனால பெருமானுக்கு உகந்தது அந்த பாடல் தான், பண் சுமந்த பாடல் அந்த சொல்ல நினைவுபடுத்துற மாதிரி அமைந்த பாட்டு. வாழ்க வாழ்க. மாவாய் பிளந்து மாலும் செய்ய. நடராஜையா வாங்க. ஐயா திருச்சிற்றம்பலம். மாவாய் பிளந்துகந்த மாலும் செய்ய மலரவனும் தாமேயாய் நின்றார் போலும் மூவாத மேனி முதல்வர் போலும் முதுகுன்றம் மூதூர் உடையார் போலும் கோவாய முனிதன் மேல் வந்த கூற்றை குறைகளால் அன்று குமைத்தார் போலும் தேவாதி தேவர்க்கு அறியார் போலும் திருச்சாய்க்காட்டினிதுரையும் செல்வர் தாமே தேவாதி தேவர்க்கு அறியார் போலும் திருச்சாய்க்காட்டு இனிதுரையும் செல்வர் தாமே. திருச்சிற்றம்பலம். தேவாதி தேவர்களுக்கெல்லாம் அறியாத பெருமான் இருக்கிறான். என்ன பண்ணுவான்? அடியார்களுக்கு எளியனாக இருக்கிறான். அதனாலே கோவாய முனிதன் மேல் வந்த கூற்றை குறைகளால் உந்த குமைத்த அடியார்களுக்காக அந்த யமனை எட்டி உதைக்கிறார். அதனால தேவர்களுக்கெல்லாம் அரியவனாக அடியவர்களுக்கு எளியவனாக இருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. கடுவெளியோடு ஓரைந்தும் ஆனார் போலும். அடியேன் படிக்கிறேன். படிங்க. கடுவெளியோடு ஓரைந்தும் ஆனார் போலும் காரோணத்தென்றும் இருப்பார் போலும் இடி குரல் வாய்ப்பூத படையார் போலும் ஏகம்பம் மேவி இருந்தார் போலும் படி ஒருவர் இல்லா படியார் போலும் பாண்டி கொடுமுடியும் தம் ஊர் போலும் செடிபடு நோய் அடியாரை தீர்ப்பார் போலும் திருச்சாய்க்காட்டினிதுரையும் செல்வர் தாமே. செடிபடு நோய் என்பது செடி என்பது துன்பம் தருகின்ற நோய். அது உடல் நோய் இருக்கலாம், உள்ள பிணியா இருக்கலாம். அந்த இரண்டையும் தீர்க்கின்ற பெருமானாக செடிபடு நோய் அடியாரை தீர்ப்பார் போலும். யார் அவர் நினைத்து அவனுடைய அடியிலே ஆர்ந்திருக்கிறார்களோ அவருடைய துன்பங்களை எல்லாம் தீர்க்கின்ற பெருமானாக திருச்சாய்க்காட்டு பெருமான் இருக்கிறார். அடுத்த பாட்டு ராணி அம்மா. விலையில ஆரம் சேர் மார்பர் போலும். இலையில்லா ஆரம் சேர் மார்பர் போலும் வெந்நீரை மெய்க்கணிந்த விகிதர் போலும் மலையானார் மங்கை ஆனாளர் போலும் மாற்று பேர் காப்பாய் மகிழ்ந்தார் போலும் தொலைவில்லார் புறம் மூன்றும் தொலை வைத்தார் போலும் தோற்று துறை துரத்தி உள்ளார் போலும் சிலையானா செங்கண் அறவம் போலும் திருச்சாய்க்காட்டினி உரையும் செல்வன் தாமே சிலையானா செங்கண் அறவர் போலும் திருச்சாய்க்காட்டினி உரையும் செல்வர் தாமே. திருச்சிற்றம்பலம்.
விலையிலா ஆர்வம் சேர் மாலை போலும். விலையில்லாத மாலை. எது விலையில்லாத மாலை? அந்த எலும்பு மாலை தான் விலையில்லாத மாலைன்னு சொல்லுவாங்க. கங்காளன், அதுக்குதான் அது கங்காளன்னு பேரு. அதனால திருமால் பிரமனையை இருந்தாலே அந்த எலும்புகளெல்லாம் அவன் தாங்கி நிற்கிற அந்த விலையிலா ஆர்வம் என்பது கங்காளனை குறிக்க என்று சொல்வார்கள். வாழ்க வாழ்க. அல்லல் அடியார்க்கு அறுப்பார் போலும். ஐயா ஐயா எல்லா பாடலுமே ஐயா அடியனுக்கு ஒரு விளக்கம் வேணுங்க ஐயா. எல்லா பாடலுமே விகிர்தன் விகிர்தன்னு வருது இல்லைங்க ஐயா, பெருமானோட பேராங்க ஐயா, அது கொஞ்சம் பெருமானுடைய பேர். சரிங்க ஐயா. பேரனுக்கு அந்த பேர் தாங்க ஐயா வச்சிருக்கோம், எல்லாரும் கேட்பாங்க, அதனால கேக்குறேங்க ஐயா. சரிங்க. சிவனை குறிக்கும். சரிங்க ஐயா. சரிங்க, நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். படிங்க. ஐயா அடியான கூப்பிட்டீங்களா ஐயா? சரிங்க ஐயா. அல்லல் அடியார் அறுப்பார் போலும் உலகத்தம் அடைந்தார் காட்சி போலும் நல்லமும் நல்லூரும் மேயார் போலும் நல்லாறு நாளும் பெரியார் போலும் முல்லை முகை நகையாள் பாகர் போலும் முன்னமே தோன்றி முளைத்தார் போலும் தில்லை நடமாடும் தேவர் போலும் திருச்சாய்க்காட்டினி துறையும் செல்வர் தாமே. சிவாய நம. அல்லல் அடியார்க்கு அறுப்பார் போலும். யார் பெருமான் நினைக்கிறார்களோ அவனுடைய அடியார் என்பது பெருமானுடைய திருவடியிலே ஆர்ந்திருத்தல். அப்படி ஆர்ந்திருந்தால் அவன் நம்முடைய அல்லல்களை போக்குவான் என்று சொல்கிற பாடல். அப்புறம் அம்மா கேட்டாங்க அந்த விகிர்தன் என்றது மாறுபட்டு நடத்தல்னு ஒரு சொல்லுவாங்க. அதாவது நாம் எல்லாம் உலகில் இருக்கிறோம், உலகிலிருந்து நம்மை மாறுபடுத்தி அருளியலுக்கு செல்லக்கூடிய அந்த அருளை செய்கிற பெருமானுக்கு விகிர்தன் பேர். விகிர்தன்னா மாறுபட்டுள்ள நடத்தைன்னு அந்த அகராதியில போட்டிருக்கு. அவன் நம்ம உலகில் இருக்க நம்மை அருளியலுக்கு மாற்றி அருள் செய்பவன் என்று சிவனை குறிக்கிற சொல்லாக அதை சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். எம்எல்ஏ யார்ட்டா கேட்டா சொல்லலாம் விகிர்தனுக்கு அர்த்தம். சொல்லுவாங்க ஐயா, எங்க பெருமானோட பேரை தான் வச்சிருக்கோம்னு சொல்லுவாங்க ஐயா. விகிர்தன்னா சிவன் போட்டிருக்கோம். அந்த விகிர்தன் சொல்லுக்கு மாறுபாடுடைய நடத்தை அப்படின்னு ஒரு சொல்லு இருக்கு. என்ன சொல்லுன்னா உலகில் இருக்கிறவமை அருளியலுக்கு மாறுபடுத்தி நமக்கு அருள் செய்கிற பெருமானுக்கு விகிர்தன் அப்படின்னு பொருள் சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. நன்றிங்க சாமி. நன்றி. திருச்சிற்றம்பலம். அது எங்க ஐயா அடிக்கடி அதை மறந்து போச்சு. அந்த டிக்ஷனரி பார்த்த உடனே ஞாபகம் வந்துச்சு. கடைசி பாட்டு உரைப்புடைய ராவணன். வாங்க. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. உரைப்புடைய இராவணன் பொன்மலையை கையார் ஊக்கஞ்செய்தெடுத்தலுமே உமையாளஞ்ச நிறை பெருந்தோள் 20 பொன்முடிகள் 10 நிலம் சேர விரல் வைத்த நிமலர் போலும் பிறைப்பிளவு சடைக்கணிந்த பெம்மான் போலும் பெண்ணான் உருவாகி நின்றான் போலும் சிறப்புடைய அடியார்கள் கிணியார் போலும் திருச்சாய்க்காட்டினிதுரையும் செல்வர் தாமே சிறப்புடைய அடியார்கள் கிணியார் போலும் திருச்சாய்க்காட்டினிதுரையும் செல்வர் தாமே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. பெருமான் பெண்ணான் உருவாக ஆணும் பெண்ணுமாக சிவமும் சக்தியுமாக அம்மையும் அப்பனாக இருக்கிறான். அவன் என்ன பண்றான்? சிறப்புடைய அடியார்களுக்கு இனியார் போலும். காஞ்சிபுரத்துல இருந்தாலும் நாகைக்காரணத்துல இருந்தாலும் அந்த பெருமான் நினைச்சு அந்த தமிழ் பங்கு கொள்ற தாமரம் கூட சிறப்புடைய அடியார் தான். நம்மள மாதிரிலாம். அதனால எல்லாரும் சிறப்புடைய அடியார். யார் திருமுறை தமிழோசையை பங்கு கொண்டு அந்த நினைவோடு காலையில வந்து திருமுறை அவங்களாம் சிறப்புடைய அடியார்கள். அதனால இந்த சிறப்புடைய அடியார்களுக்கு அவன் இனியனாக இருக்கிறான் என்று சொல்கிற அந்த பாட்டு. வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. இதோட இன்னைக்கு நிகழ்ச்சி முடிச்சுக்கலாம். நிச்சயத்தை நாளைக்கு வச்சுக்கலாம். இன்னைக்கு நடராஜ வந்து ப்ரோக்ராம் நடுவில் வந்து 2 பாட்டு பண்ணாரு.
நேற்று பேசுன பேச்சுக்கு அவரு இன்னைக்கு வந்துட்டாரு. வாழ்க்கை அதே மாதிரி தானே வந்து ஒரு பாட்டு 2 பாடாவது படிச்சுட்டா அந்த இனிமை அதான் சிறப்புடைய அடியார்களுக்கு இனியராக இருத்தல் என்று சொல்லி. அப்புறம் சித்ராமா இருக்காங்களா? சேலம் சித்ராமா. ஐயா இருக்குங்க ஐயா. ஏமா ஒரு சின்ன ரெக்வஸ்ட்மா, இன்னைக்கு வந்து புரட்டாசி பூர நட்சத்திரமா, சரிங்க ஐயா. அருள்நந்தி சிவத்தோட குரு பூஜை நன்னாள் இன்னைக்கு. அது இன்னைக்கு காலைல 9 மணிக்கு பிறந்தா நாளைக்கு தேதி தான் போட்டுக்கிறேன். 1ஆம் தேதி போட்டுக்கிறாங்க பத்திரிகைலாம். ஆனா நாளைக்கு காலைல 9 மணியோட முடிஞ்சிருது. ஆனா இன்னைக்கு காலைல 9 மணிக்கு மேல நாளைக்கு 9 மணி வரைக்கும் இருக்குது காலையில. அதனால இன்னைக்கு இரவு நிகழ்ச்சியில அருள்நந்தியை பத்தி கொஞ்சம் பேசினா நல்லா இருக்கும். புரட்டாசி. சரிங்களா? நன்றி. இரவு 8 மணிக்கு பேச வைக்கலாம் ஐயா. இரவு 8 மணிக்கு பேச வைக்கலாம் ஐயா. அப்படியே பேச வச்சிடலாம். ஏன்னா நம்ம நிகழ்ச்சி தான் போட்டோம். அம்மா நேரம் கிடைக்குமாமா? 8 மணி ப்ரோக்ராம்ல போட்டுருங்க. இன்னைக்கு கிடைக்குங்க ஐயா. அம்மாக்கு நேரம் அப்படின்னு பாத்துங்க. 8 மணிக்கு வரீங்க ஆபீஸ்ல இருந்து. இல்லைன்னா நிகழ்ச்சி வச்சுக்கலாம். எப்படின்னா இன்னைக்கு வந்துருவேங்க ஐயா. வந்துருவீங்களா? சரி, அப்ப 8 மணிக்கு சரிங்க ஐயா. நன்றிங்க. சிறப்பு நிகழ்ச்சி புரட்டாசி பூசத்துல அருள்நந்தி சிவத்தோட குரு பூஜனுடைய சிறப்பு சொற்பொழிவு சேலம் சித்தராமா. வாழ்க வாழ்க. பேசக்கூட நினைச்சா நீங்க வர முடியல, உங்களுக்கு பாவம். அதனால அதை இன்னைக்கு எங்களுக்கு நிறைவேற்றணும்னு விண்ணப்பம். வாழ்க வாழ்க. நன்றிங்க. முடிச்சிடலாம். பொன்னூசல் பாடி பித்தல் வாழ்த்து. சரி, சரஸ்வதி அம்மா பொன்னூசல் படிங்க. 7வது பாட்டு. பரமேஸ்வரி அம்மா திருக்கதம் அடைக்க. இருக்கீங்களா? சிவாயன். பரமேஸ்வரி அம்மா படிங்க. அடுத்து சிவாயனம் ஐயா. வாங்க. எத்தனாவது பாட்டு சொல்லுங்க? அப்பன்னு சொல்லலாம். 7வது பாட்டு. முன்னற்கரிய. வாங்க, முன்னற்கரிய. உன்னற்கு அரிய திரு உத்தர கோசமங்கை மண்ணி பொலிந்திருந்த மாமரையுன் தன் புகழே பண்ணி பணிந்திரஞ்சும் பாவங்கள் பற்றறுப்பான் அன்னத்தின் மேலேறி ஆடும் மணிமயில் போல் என்னத்தன் என்னையும் ஆட்கொண்டான் எழில் பாடி பொன்னொத்த பூன்முலையீர் பொன்னூசலாடாமோ என்னத்தன் என்னையும் ஆட்கொண்டான் எழில் பாடி பொன்னொத்த பூன்முலையீர் பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ. திருச்சிற்றம்பலம். அன்னத்தின் மேலேறி ஆடும் அணிமயில். அன்னத்தின் மேல நின்று மயில் ஆடுமா. அன்னம் என்பது சக்தி என்றும் மயில் ஆடும் மயிலை சிவம் என்று சொல்லி சிவமும் சக்தியாக பெருமான் காட்சிகள் மேல அன்னத்தின் மேலேறி ஆடும் அணிமயில் என்று எங்க ஐயா சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. நன்றி. செண்பகவல்லி அம்மாவா திருக்கதம் அடைப்பதற்கு. விடுமின் வெகுளி. திருச்சிற்றம்பலம் ஐயா. விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை உடையான் அடிகீழ் பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒருபடுமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே புடைபட்டுருக்கி போற்றுவோம் பூயங்கன் ஆழ்வான் புகழ்கலையே அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே.
உடைபட்டுருக்கி போற்றுவோம் புயங்கன் ஆழ்வான் புகழ்கலையே. புடைபட்டுருகி போற்று என்பது காலையில திருப்பள்ளி வச்சு பாடும்போது கோயிலை திறக்கும் போது போற்றியன் வாழ்முதலாகிய பொருளே என்று தொடங்கி முடிக்கும் போது தெருவாம்பால கடைசி பாட்டாக போற்றி எல்லா உயிர்க்கும் போற்றி அருளுகனின் அதியாம் பாதமர் என்று போற்றுதல் தான் புடைபட்டுருகி போற்று என்று சொல்லுவாங்க. திருப்பள்ளியோட முதல் பாடலும் திரும்பாவோட கடைசி பாடலும் போற்றின்னு வரும். அதுதான் புடைபட்டுருகி போற்றுதல் எங்க ஐயா சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. நன்றி. வாழ்த்து. பத்மாவதி அம்மா வாங்க, அதை தொடர்ந்து முனுசாமி ஐயா முடியும். வாழ்த்து. ரெண்டு படி. சிவா திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. கண்ணில் நல்லதூரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளோடு பெருந்தகை இருந்ததே. வாழ்க வாழ்க. அடுத்த முனுசாமி ஐயாவா. திலகவதி அம்மா பாட சொல்லுங்க. வாங்க. ஒவ்வொருத்தர் படி. தனம் தரும். ஓகே பாடுங்களா ஐயா? பாடுங்க. இன்பங்கள் தருவானை தத்துவனை கண்ணடைந்த மதி பிரம்மபுரத்துறையும் காவலனை முன்னடைந்தால் சமந்தன் மொழி பத்தும் வல்லார் பொன்னடைந்தார் போகங்கள் பலவடைந்தார் புண்ணியரே. சிலையது வெஞ்சிலையாக திரிபுரம் 3 எரி செய்த இலை நுனை வெட்டடக்க என் எந்திழையால் ஒரு கூரன் அலை புனல் சோழ் பிரம்மபுர தருமணியை அடிபணிந்தால் நிலையுடைய பெருதெல்வ நீடுலகை பெறலாமே. ஆறிரு தடந்தோல் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெற்பை புதுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன்னங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம் வான்முகில் வழாது பெய்க, மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். வாழ்க அந்த வானவராணினம் மிக தன்புணல் விந்தனு ஓங்குக, ஆழ்க தீயது எல்லாம் அரண் நாமமே, சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே. நன்றி. திலகவதி அம்மா ஒரு சான்ஸ் கொடு சொன்னாரு. எல்லா பாட்டும் நீங்களே பாட்டுங்க. திலகவதி அம்மா ஒரு பாட்டு பாடுங்க வாழ்த்துல. மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க. நடராஜையா சொன்னாரு திலகவதி அம்மா பாட சொல்லுங்களாண்டாரு. அதனால மன்னிக்க தெரியாது. ஒரு ஆர்வம் தான் காரணம். ஆர்வா பாட்டுங்க. அவங்களுக்கு ஒரு பாட்டு கொடுக்கலாம். பாடுங்க திலகவதி அம்மா ஒரு பாட்டு பாடுங்கம்மா. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நடராஜையா சொன்னதுனால கலையாத கல்வியும் குறையாத வயதும் போர்க்கபடு வாராத நட்பும் கந்தாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபிணியிலாத உடலும் கழுபிணியிலாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும்
தடைகள் வராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரொடு கூட்டு கண்டாய் அலையாழி அரிதுயலும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் மகளாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே அமுதீசர் ஒரு பாகம் மகளாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே. திருச்சிற்றம்பலம். வாழி திருமன்றம் கண்ட மலர்கண்கள் வாழி பெருமான் புகழ் கேட்டவார் செவிகள் வாழி அவனை வணங்கும் முடி சென்னே வாழி அவன் சீர்பாடும் வாய் வாழி அவன் சீர்பாடும் வாய். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனக குன்றே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி. சிவாய நம. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். வாழ்க வாழ்க வாழ்க. நன்றிங்க. அற்புதம் அற்புதம். இன்னைக்கு இரவு வந்து சித்ரா அம்மா நேரத்தோட ஆபீஸ்ல இருந்து வந்துட்டாங்கன்னா 8 மணிக்கு வச்சுக்கலாம். ஒருவேளை லேட் ஆச்சுன்னா 10 மணிக்கு வச்சுக்கலாம். அவங்க சௌகரியத்துக்கு. நன்றி. அதை போன் பண்ணி கேட்டு டைமை ஃபிக்ஸ் பண்ணீங்க. அவங்க ஈவினிங் எத்தனை மணிக்கு வராங்க வீட்டுக்கு வராங்கன்னு கேட்டுக்குன்னு அதுக்கேற்ற மாதிரி முடிஞ்சா 8 மணிக்கு, சப்போஸ் முடியல லேட் ஆயிடுச்சுன்னா 10 மணிக்கு அப்படி எடுத்துக்கலாம். ஆக மொத்தம் அவங்க வாயால கேட்கணும். கண்டிப்பாங்க. நீங்க புரட்டாசி அவருடைய நட்சத்திர குருபுதர, அதனால அருள் நந்தி சிவனுடைய நன்றி நன்றி நன்றி. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருநாவுக்கரசு சுவாமிகள் இயற்றிய 6ஆம் திருமுறையை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கு அருள்நந்தி சிவாச்சாரியருடைய குரு பூஜையில் சந்திக்கலாம் என்று கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நானறி விச்சையும் நமச்சிவாயவே நான் அவன்றேத்துமே நமச்சிவாயவே நன்னறி காட்டுமே என்று கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். மீண்டும் சந்திக்கலாம். ஐயா, உங்களுக்காக பாட்டு வந்துருச்சு பாத்தீங்களா? விவசாய பாட்டு. நீங்க வந்தவனே உங்களுக்கு கொடுத்துட்டாரு பாருங்க. நன்றி சொல்லுங்க ஐயனுக்கு. ஐயாவுக்கும் நன்றி சொல்லுங்க. நீங்க வரலன்னு வருத்தப்பட